அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நம் இந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், நேற்றைய தினம் நாம் ஒரு வசனத்தை பார்த்தோம். அல்லாஹ் ஒருவருக்கு எந்த விதத்திலெல்லாம் சோதனையை கொடுப்பான் என்று பார்த்தோம். இன்றைய தினம் நாம் ஒருவன் சோதனையில் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்லி காட்டுகின்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வர்ரஹ்மா வ உலாயிக ஹுமல் முஹ்ததூன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால், உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வர்ரஹ்மா, அவர்கள் அந்த பொறுமையாளர்கள் இருக்கின்றார்களே, அவர்களின் மீது அல்லாஹ் அவனுடைய சலவாத்து, அதாவது மகவிரத், பாவ மன்னிப்பு அல்லாஹ் அவர்கள் மீது இருக்கின்றான். எப்படிப்பட்டவங்க? அந்த அல்லாஹ்வினுடைய சோதனையின் போது பொறுமையாக இருந்தார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்பை இறக்கி வைக்கின்றான். ரஹ்மா, மேலும் அவனுடைய ரஹ்மத்தை அந்த பொறுமையாளர்கள் இறக்கி வைக்கின்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவ்வளவு ஒரு அருமையாக சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சோதனை என்பது அவ்வளவு தாங்கிக் கொள்ள விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம், ஒரு சுடுதண்ணி நம்முடைய கையில பட்ட நம்மளால தாங்க முடியல, ஒரு மெழுகுபத்தியோட சூடு நம்மளால தாங்க முடியல. ஆனால் அல்லாஹ் இந்த உலகில் நமக்கு சோதனையை கொடுத்தான் என்று சொன்னால் அதை நம்மால் தாங்குவதற்கு நம்மளால் இயலாது. அதைத்தான் நம்ம எல்லா நேரத்திலும் அல்லாஹ் கேட்போம், யா அல்லாஹ், நீ எவ்வளவுதான் எனக்கு சோதனையை கொடுத்தாலும் அந்த சோதனையில் பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூட யா அல்லாஹ் என்பதான் கேட்கின்றோம். ஏனென்று தெரியுமா? அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா, இந்த சோதனையின் போது நீங்க பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான், உங்க மேல ரஹ்மத்தை இறக்கிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆக இனி வரும் காலங்களில் நாம் என்னதான் நமக்கு சோதனை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் அதில் பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.